guys, cheer up please. மௌனம் பேசியது 2 வேணுங்கிறாங்க. அமீர் சார் ஓகே சொன்னா Thank you, Ganesh ji. Thank you so much for bringing this Mauram Pesade back to the theaters. Thank you, Amir sir. And to Amir, ரொம்ப serious ஆயிட்டு. Yes sir. சென்னை போறதுல இருந்து அப்படி மாறிட்டாரு. I love you, Amir sir. And I love all of you. அனைவருக்கும் காலை வணக்கம். எனக்கு இந்த திரைப்படம் மௌனம் பேசுது என்ற திரைப்படத்தை உருவாக்கி நான் ஒரு இயக்குனராக விதை போட்டது ஒரு ஆள் இல்லை 2 ஆள். ஒன்று முதல்ல சூர்யா, 2வது சூர்யா அவர்கள் இந்த இடத்துல இருந்திருந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன். அவரும் ஷூட்டிங்கில் இருந்தார், நானும் ஷூட்டிங்கில் இருந்து அங்கேருந்து ஓடி வந்திருக்கேன். இத்தனை வருடங்களுக்கு பின்னால் இந்த படம் உங்கள்கிட்ட அதே உயிர்ப்போடு இருக்குன்றது ஒரு டைரக்டராக எனக்கு இதை விட பெருமையும் சந்தோஷமும் வேறு எதுவுமே கிடையாது. நான் ரிலீஸ் டைமில் கூட இந்த படத்துக்கு தேட்டரில் போய் பார்த்ததில்லை, அப்பவும் போகலை, இப்போவும் கடைசியாக தான் உள்ளே வந்தேன். இந்த படத்துக்குள்ளே எனக்கு ஸ்பெஷல் அட்ராக்ஷன் யாருன்னா லைலா தான். இந்த ஸ்கிரிப்டை பண்ணும்பொழுது லைலா கிட்ட தான் போய் சொன்னேன், இந்த படத்தில் நீங்கள் இருக்கீங்க, கிளைமேக்ஸில் தான் வருவீங்க, படத்தில் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக வருவீங்க, படத்தோட விளம்பரத்தில் உங்கள் பேர் போட மாட்டேன் அப்படின்னா அன்றைக்கி வந்து ஒரு டாப் ஹீரோயினாக இருந்த லைலா அதை ஒத்துக்கிறதுக்கான காரணம் இருக்கு இல்லையா, ரொம்ப மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணாங்க. ஏன்னா லைலா வந்து நான் நந்தால் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணும்போது ஹீரோயின் லைலா நான் நிறைய சைட் அடிச்சிருக்கேன். ராமேஸ்வரத்தில் ஃபுல்லாக ஷூட்டிங் டைமில் அவங்க என் கூட தான் பேசிகிட்டு இருப்பாங்க, நான் அவங்க கூட தான் இருப்பேன். அவங்க மதுரைக்கு போனாங்கன்னா ஃப்ளைட்டில் ஏற்றி விட்றதுக்கு நான் காரில் கொண்டு போய் இங்கேருந்து ட்ராப் பண்ணி விட்டு வருவேன். நான் அதெல்லாம் ஒரு அசிஸ்டன்ட் டியூட்டியாக செஞ்சேன். நீங்கள் வேறு மற்றபடி நந்தா இந்த படத்தில் கண்ணன் கேரக்டர் பண்ணியிருக்காங்க, ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ராம்ஜி படம் தொடங்கி 10 நாள் கழித்து தான் உள்ளே வந்தார். படத்துக்கு போல வேறு ஒரு கேமராமேன் இருந்தார், அப்புறம் 10 நாள் கழித்து தான் உள்ளே வந்தார். அன்னைக்கு வந்த ராம்ஜி இப்போ வரைக்கும் என் கூட தொடர்ச்சியாக இந்த படம் வரைக்கும், இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கிற படம் வரைக்கும் அவர் தான் கேமராமேன். யுவன் சங்கர் ராஜா கேட்கவே என்னுடைய திரைப்படங்கள் ஒரு சிலைனா யுவன் சங்கர் ராஜா தான் கண்ணு. அந்த கண்ணை அந்த சிலைக்கு உருவமே கிடையாது. அதுபோல் இந்த நிமிடம் வரைக்கும் இப்போ நான் பண்ணிக்கிட்டு இருக்கிற படம் வரைக்கும் யுவன் சங்கர் ராஜா தான். மொத்தத்தில் இப்படி ஒரு சந்தோஷமான நிகழ்வு, இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்த எனக்கு என்னுடைய கணேசனுக்கு, ஒரு முதல் பட தயாரிப்பாளரோட இத்தனை வருடங்கள் அதே நட்போடு பயணிக்கிறது ரொம்ப சந்தோஷம். கடவுள் கொடுத்த வரம், உங்கள் அன்பும் எனக்கு கடவுள் கொடுத்த வரம். நான் மீண்டும் இந்த இடத்துல என்னை இயக்குனராக்கி அழகு பார்த்த சூர்யாவுக்கும் என்னுடைய தயாரிப்பாளர் ஆக்சுவலாக ஒரு ப்ரொடியூசர், அதனால நானும் ஒரு நட்போட இருக்க முடியும். அவங்க வேற எங்கேயோ இருக்காங்க, அதனால அதை அவங்க தான் முடிவு பண்ணும். அப்பவும் இவர் தான் பிஆர்ஓ, இப்பவும் இவர் தான் பிஆர்ஓ.
அதே நட்போட ஒரு 1/4 நூற்றாண்டுன்றது சும்மா கிடையாது. ஒரு திரைத்துறையில் எனக்கு உள்ள நுழையும் போது எனக்கு ஒன்றும் பிடிப்படலை. 23 வருஷம் ஆச்சா, என்ன பண்ணோம், மொத்தமே 4 படம் தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனாலும் நான் பண்ணின ஒவ்வொரு படமும் உங்ககிட்ட மனசில் நிற்கிதுங்கும் போது நான் அடுத்தடுத்து பண்ணுற படங்கள் இதே போல் உங்ககிட்ட இருந்தால் அதை விட எனக்கு வேறு சந்தோஷம் கிடையாது. ரொம்ப நன்றி. நிறைய அப்டேட் கேட்டீங்க. வடசென்னை வாடிவாசல் 2 எப்பொழுதுமே நான் தயாராக இருக்கேன். வெற்றியும் தயாராக இருக்காரு. அதுக்கான சூழல் வந்தவங்க தொடங்கிடுவேன். வடசென்னை 2வும் வெற்றி உறுதியாக சொல்லியிருக்காரு. அசுரனும் சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ நான் இறைவன் பிரிவு ஃபைனல் ஷெட்யூலில் இருக்கேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய மாயவரை தயாராகி சென்சாருக்கு ரெடியாக இருக்குது. முடிச்சுட்டு உங்களை சந்திக்கிறேன். நன்றி நன்றி. லைலா அவர்கள் இந்த படத்துக்காக பாம்பேலேருந்து சிப்ளூ ஒரு பெரிய அனுப்படுங்க. இந்த திரையரங்கு உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு நினைவு இருக்கும்னு தெரியல. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 80s நினைக்கிறேன் நான். 80s வந்து அப்படி நீளமாக வந்தோம்னாக்க ஸ்டெப்ஸ் மேலே போகும். ஒரு 10 ஸ்டெப்ஸ் இருக்கும். இந்த திரையரங்குக்கு முதல் முறையில் நான் மதுரையிலேருந்து சென்னைக்கு வந்து இந்த திரையரங்கில் சிம்லா ஸ்பெஷல் படம் பார்த்தேன் நான். அப்போ இருந்து இதே திரையரங்குக்குள்ளே நான் திரும்ப வந்து என்னுடைய திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகி இன்றைக்கி அதனுடைய அடுத்த தலைமுறை விஷ்ணுவோட நட்பாக இருக்கிறதுக்கு கடவுள் கொடுத்த வரம் தான். நன்றி நன்றி. இவங்களோட 2D தானே 2D ப்ரொஜெக்ஷனு 3D ப்ரொஜெக்ஷனே நான் தான் வந்து ஓப்பன் பண்ணி வச்சேன். இப்படி நிறைய நினைவுகள் இந்த திரையரங்கில் எனக்கு இருக்குது. அந்த நினைவுகளை கொடுத்த கடவுளுக்கு நன்றி நன்றி. போயிடலாம். நீங்கெல்லாம் ஆசைப்படுற மாதிரி சூர்யா சார் ஹீரோ, அமீர் டைரக்ஷன், வடசென்னை டைலாக் தான். வா